வாட் a surprise. நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட? என்ன விஷயம்னு கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். உங்க அண்ணன் சூர்யா 2-3 தடவை இதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சாரு, ஆனா சொல்ல முடியல. ஆனா இப்போ என்ன காஃபி ஷாப்க்கு வர சொல்லிருக்காரு. நானும் போறேன். சரி, போயிட்டு வாங்க. ஏய் லீலா, நீ எங்க போற? டிராயிங் கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும், அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே போஸ்ட்போன் பண்ண முடியாதா? இல்ல, எனக்கு தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீயும் என் கூட வாயேன். சாரி, என்னால இன்னைக்கு வர முடியாது, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க். சரி வாயே, நம்ம 2 பேரும் ஒரே ஆட்டோல போலாம். நீங்க எந்த பக்கம் போகணும்? அதான் 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கிற காஃபி ஷாப்க்கு போகணும். ஐயோ, அது கிளாஸுக்கு ஸ்ட்ரைட்டா ஆப்போசிட்ல இருக்கு. சோ நீங்க தனியா போங்க, நான் தனியா கிளம்புறேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். லீலா, லீலா, இவளுக்கு என்ன ஆச்சு? இவ்ளோ அர்ஜென்ட்டா போறா? ஐயோ, நமக்கும் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பிளாக் காஃபி டென்ஷன் ஆயிடுவான். ஓ ராணி அவுட். பாரா. ஹே சாம். ஹாய். வா சாம், உட்காரு. வா. என்ன சாம் அப்படி பாக்குற? உனக்கு காஃபி பிடிக்கும்னு நான் தான் ஆர்டர் பண்ணேன். சூர்யாவுக்கு பிளாக் காஃபி தானே? இப்போ ஒன்லி காஃபி தான். ஆல்மோஸ்ட் பிளாக் காஃபியை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சூர்யா, கரெக்ட் தானே? நாம லவ் பண்றவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நாம தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். காஃபி குடி. சாரி சாமான்யா, சாரி சாரி சூர்யா, சாரி சாமான்யா. இட்ஸ் ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
பரவாயில்லையே சார், காஃபி குடிக்க பழகிட்டீங்க. குட். அது வந்து சாம், ஆக்சுவலி நீ என் கூட பேசணும்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு நினைச்சேன். பட் நான் எதிர்பார்த்ததுக்கு மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். சாம் நான் எதுக்காக? நான் இன்னும் பேசி முடிக்கல. நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமான்யா ஒண்ணு அவ்வளோ நல்லவ இல்ல. அவளோட எய்ம் என்னை வீட்டை விட்டு விரட்டுறதுதான். உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவ எந்த லெவலுக்கு வேணாலும் போவா. இவ வேண்டாம் சூர்யா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்கு காப்பாத்தணும்னு அண்ணம்மா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நான் அதை காப்பாத்துவேன். அதெல்லாம் சரிதான் சூர்யா. ஆனா உன்னோட லாயல்ட்டிய காட்டுற அளவுக்கு அவ வர்த் கிடையாது. அவ ரொம்ப தப்பான பொண்ணு. 2 டைம்ஸ் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இப்ப நீ பயந்து சரின்னு சொல்லிட்ட. நாளைக்கு ஃபியூச்சர்ல அவ ஏதாவது கேட்டு நீ இல்லன்னு சொல்லிட்டா திரும்பவும் ஏதாவது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதனால சின்னத்துக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் கட்டாயப்படுத்தவும் இல்ல. ஆனா அவளை மேரேஜ் பண்ணிக்காத. உன்னோட லைஃப் மோசமாயிடும். ப்ளீஸ் சூர்யா, அவளை வேண்டான்னு சொல்லிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஸ்டாப் தி நான்சென்ஸ் சாம். பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு ஆரம்பத்துல இருந்து அவளை பிடிக்கல, அதுக்காக இப்படியா? அவன் நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு. அவ கோவப்படுவா, என் மேல பொசசிவா இருக்கா. அதனால அவ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா. சாமானியா என் மேல கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா. அத நான் இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் லவ் பண்ற எல்லாரும் பண்றது தானே. ஆனா அதுக்காக அவ கெட்ட பொண்ணு ஆயிடுவாளா? நீ இப்படி பேசுற ஆளே இல்லன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு சாம் உனக்கு? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்றன்னு எனக்கு தெரியல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக அவளை பத்தி என்ன வேணா சொல்லுவியா? உன்னை என் மனசுல எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? போதும், நிறுத்து. என்னை பத்தி அவ்வளவு கேவலமா நினைச்சிட்டல. நான் இந்தியாவுக்கு வந்ததுக்கான ரீசனே வேற. ஆனா வந்த இடத்துல ஏதேதோ நடந்துருச்சு. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஆனா என்ன நீ இவ்ளோ நாளா சீப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நம்ம காதலையே கேவலப்படுத்திட்ட. இனிமே என்கிட்ட நீ பேசாத. சாம், மிஸ்டர், கைய விடுறீங்களா?
ஆகி போச்சே நம்ம நிலைமை. 2 நாளா சுத்திட்டு இருக்க. வீட்டுக்கு போறது கூட கையில காசு கிடையாது. இது எந்த ஊர்னே தெரியலையே. இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போக எவ்வளவு பணம் ஆகணும் கூட தெரியலையே. இந்த படுபாவி ஆம்புலன்ஸ் டிரைவர் வீட்டுல இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப எங்க இறக்கி விட்டுருக்கானே தெரியலையே. இங்க இருந்து எப்படியாவது 4 பேர்கிட்ட வசூல் பண்ணி காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா நாராயணா. பசி வேற தாங்க முடியல, நாக்கு வேற நம்ம நமங்குது. சார் சார் ஒரு நிமிஷம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஆமா சார். சார் அட்ரஸ பார்த்து நீங்க ஏன் சார் ஷாக் ஆகுறீங்க? இது வாணியம்பாயா? என்ன சார்? இது வாணியம்பாயான்னு கேட்டேன். வாணியம்படி தான் சார். வாணியம்பாடி கூட விட்டாங்களே சார். இது வேலூர் அட்ரஸ் இல்ல, வாணியம்படி அட்ரஸ் தான். எனக்கு தெரியாதா? நேரா போய் எப்படி திரும்பி ரைட்ல போகணும். தேங்க்ஸ் சார். வரேன் சார். ஒரு 200 ரூபா சார் நானே அந்த அட்ரஸ் தேடி தான் சார் போறேன். 5 ரூபா கூட இல்ல. அந்த அட்ரஸ்ல தான் கடை வாங்க போய்கிட்டு இருக்கேன். 5 ரூபா இல்ல இல்ல அட்ரஸ் எனக்கே தெரியாத ஒரு அட்ரஸ் ஒரு மாதிரி இருப்போ. ஊருக்கு போவோம், காசு கொடுங்க. ஊட்டிக்கு போகணுமா? இங்க பஸ் கிடையாது, நீங்க டவுனுக்கு தான் போகணும். வேலூர் வேலூர் ஊருக்கு போவோம். வேலூர் புரியலையே. காசா? காசெல்லாம் என்கிட்ட இல்ல. காசு இல்லையா? அப்புறம் யோ நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. ஆனா நீ ஏதோ என்ன திட்டுற மட்டும் தெரியுது. கேக்குறது பிச்சை, இதுல எகத்தன வரையா? ஏய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஓவரா போயிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதை இங்க இருந்து கிளம்பு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னையே நீ கை வைக்கிறியா? எதுக்கு இந்த ஆளை போட்டு அடிக்கிற? என்ன முழிக்கிற? எதுக்கு இந்த ஆளை போட்டு அடிக்கிற? யோ என்கிட்ட பலான விட எங்க இருக்கு கேட்டா அடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்க? என்ன அடிக்கிறியா? இப்படி ஆகி போச்சா? இந்த மாதிரி வாங்க போயிட்டு படாத பாடு படுறேன்னு அவனை மட்டும் நான் பார்த்தேன். மயில் வாங்கணும் உன்னை ஒரே மீறி உதைக்க கூட முடியாதா? இந்த ஆளு வெறிநாய் கிட்ட மாட்டிருப்பாரோ? இந்த பிராண்டு இருக்கு. கால நிக்கல, கையும் உடஞ்சிருச்சு. இந்த பிச்சைக்காரனை பார்த்தா நம்ம ப்ரோ மாதிரியே இருக்கான். என்னோட ப்ரோ தான்டா. என்ன பண்ண பாடா விட மாட்டாங்களா ப்ரோ? இவரை பார்த்தா நம்ம ப்ரோ மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த ஆளு உன்ன மாதிரிலாம் கேவலமா இருக்க மாட்டாரு. என்ன ப்ரோ என்ன தெரியா உனக்கு? டேய் யாரா நீ? ஓவரா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. காசு வேணும்னா வேணும்னு கேளு, அதை விட்டு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க. ப்ரோ
நானே பாவம் என் ப்ரோ மாதிரி இருக்கேன்னு சொன்னா ஏன் மேலே கை போறியா நீ? ஏய் மூஞ்ச பாரு, மூஞ்சி முகர கட்டி அடிச்சா மூஞ்சல பஞ்சர் ஆயிடும். இதுவே பையன் மூஞ்சி ஏய் யாரடா திட்டிட்டு இருக்க? நான் யாரும் திட்டலடா. பிச்சைக்காரனோட சண்டை போட்டா எனக்கு தான் கேவலம்னு பாக்குறேன். இல்லன்னா வெளுத்து புடுமா வெளுத்து ஓடி போயிடு அப்படியே. பாவம் எங்க ப்ரோ 2 நாளா எங்க இருக்காருன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்கா நானே. சோறு நல்லா கை வைக்காத, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டோம் அவனை. அட பாவிகளா, சொந்த அண்ணன் பேரனுக்கே அடையாளம் தெரியாம பண்ணிட்டாங்களே. அட பாவிகளா, இவன் என்ன போயிட்டாரு? பார்த்தேன் அவனும் போயிட்டாரு. சூர்யா, சாம் எங்க போயிட்டா? உட்காரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன்னு சொன்ன. அவ வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துல உடனே மாறிட்ட பாத்தியா? நீ என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சிட்ட. நான் மறைக்கணும்னு நினைக்கல, வீட்டுக்கு போய் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்படுறேன். நான் ஒன்னும் அவசரப்படல. உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லனா விட்டுரு. ஃபர்ஸ்ட் உட்காரு. சாம் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொன்னா அவ? அவளை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா அவ இப்படி பேசிட்டு போறா. சூர்யா, அவ என்ன சொன்னான்னு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டா. நீ ரொம்ப பொசசிவா இருக்க, என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. என் கூட நேரடியா மோதி ஜெயிக்க முடியாதுன்னு இப்படி ஒரு ரூட் எடுத்துட்டியா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அவ இந்த மாதிரி யோசிக்கிற பொண்ணே கிடையாது. ஆனா ஏன் இப்படி பேசிட்டான்னு தெரியல. நான் வேற அவளை திட்டேன். சாமான்யா, நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. சூர்யா, சமந்தாவை நீ அப்படி திட்டிருக்க கூடாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. மேபி அவ வேற யார் மேலயும் இருக்க கோவத்துல கூட இப்படி பேசிருக்கலாம் இல்லையா? பாரு, நீ எவ்வளவு நல்ல விதமா யோசிக்கிற. ஆனா அவ, நீ அவகிட்ட கோவப்பட்டு பேசிருக்க கூடாது. இத்தனை நாளா அவ என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசியிருந்தா கூட நீ எதுவும் சொல்லிருக்க மாட்ட. ஆனா இப்ப நீயே இப்படி பேசும்போது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும். அவளோட ஃபீலிங்ஸ என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எவ்வளவு மெச்சூர்டா பேசுற. ஆனா அவ அப்படி இல்ல. கடைசியில இன்னைக்கு பேச வேண்டிய விஷயத்தையே பேச முடியாம போச்சு. இன்னைக்கு எப்படியாவது சமந்தா கிட்ட சந்திரோட லவ்வ சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி சந்திர கூட சேர்த்து வச்சலான்னு நினைச்சேன். இன்னைக்கும் அது முடியாம போச்சு. நீ கவலைப்படாத சூர்யா, நான் சமந்தா கிட்ட பேசுறேன். சந்துருவை பத்தி நான் எடுத்து சொல்றேன். அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டல, டோன்ட் வரி. சமந்தா, சந்துரு இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? தேங்க்ஸ் சூர்யா. எதுக்கு? என்ன இருந்தாலும் அவ உன்னோட எக்ஸ். அவன் என்னை பத்தி தப்பா சொல்லியும் நீ நம்பலன்னு நினைக்கும் போது என் மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. I love you, சூர்யா.